என் எம் இதே ஒழுங்குல தாழ்த்தும் வலிமை இருக்கு பாருங்க. எல் என் எம் என்ற ஒழுங்குல தாழ்த்தும் வலிமை இருக்கிறது. எல் எம் என்ற ஒழுங்குல தாழ்த்தும் வலிமை இருக்கு. எல் எம் என்ற ஒழுங்கில் தாழ்த்தும் வலிமை இருக்கிறது. சரியா? ஓகே. L2 பிளஸ் கரைசலை L2 பிளஸ் ஈக்குவஸ் எல் சாலிட் மின்வாயையும் மற்ற இரு மின்வாய்களில் ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இரு மின்ரசாயன கலங்களின் மின்னியக்க விசைகள் 0.3 வோல்டேஜ் 1.1 வோல்டேஜ் ஆகும். இத்தகவல்களை மேலே ஒன்றிற்கான உமது விடைகளையும் பயன்படுத்தி சரியா எம்மின் இந்த நியம மின்னியக்க விசை என்னின் நியம மின்னியக்க விசை கணிக்கட்டாம். ரைட். அப்ப ரெண்டு களத்திலையும் எல் வந்து இருக்கிறது. என்ன இதுல எல் தான் ஆகக்கூடிய தாழ்த்தும் வலிமை உடையது. உங்களோட மின்சார தொடர்ல எல் ஆக மேலே இருக்கிறார். மின்சார தொடர்ல பாத்தீங்கன்னா இப்ப எல் ஆக மேலே இருக்கிற தாழ்த்தும் திறன் பொதுவாக உங்களுக்கு தெரியும். தொடரின் வழி என்ன செய்யும்? தாழ்த்தும் திறன் என்ன செய்யும்? குறையும். அப்ப எல் அடுத்த என் அடுத்த எம். அப்ப உங்களுக்கு தெரியும் இது இதுல வோல்டேஜ் கூடது வரும். எங்க எல்லுக்கும் எம்முக்கும் இடையில தான் வோல்டேஜ் கூடவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? அப்ப இதுல நாங்கள் இப்படி வச்சு பார்த்துட்டு நாங்கள் சொல்லலாம் 1.1 வோல்டேஜ் உள்ள அந்த களத்துல ஒரு மின்வாய் எல் ரெண்டுலயுமே எல் இருக்கிறது. மற்றது என்னவா இருக்கணும்? எம்மா இருக்கணும். சரியா? வோல்டேஜ் கூடுதல் 0.3 பாருங்க. இது 1.1 வோல்டேஜ், இது 0.3 வோல்டேஜ். 0.3 வோல்டேஜ் உள்ளதுல வந்து இது இருக்கும், என் இருக்கும், என்னதான் இருக்கிறது எல்லோட இருக்கிறது. இதை வச்சுக்கொண்டு ரெண்டுலயுமே எல் வந்து எல்லாத்தையும் ரெண்டையும் விட எல் தான் தாழ்த்து மதிமை கூடியது. அப்ப உங்களுக்கு விளங்கணும் இந்த எல் தான் ரெண்டிலையும் அனோடாச்சு ஏற்பட போகுது. எதிர்மின்வாய் எல், அனோட்டு தான் எதிர்மின்வாய். சோ ஒரு களத்தின் மின்னியக்க விசைக்கு என்ன கோவை என்றால், ஒரு களத்தின் மின்னியக்க விசை என்பது உங்களுக்கு தெரியும் கேதோடிக் பொட்டன்ஷியல் மைனஸ் அனோடிக் பொட்டன்ஷியல். சரியா? கேதோடிக் பொட்டன்ஷியல் மைனஸ் அனோடிக் பொட்டன்ஷியலா இருக்கும் ஒரு களத்தின் மின்னியக்க விசை என்பது. சரியா? இப்ப இதுல அதுக்கு முதல்ல என்ன சொல்லுவியல்? தாழ்த்தும் திறன் இப்படி அமைவதனால் எல்லுக்கும் எம்முக்கும் இடையிலான தாழ்த்தும் திறன் எல் எம் என் எம்மாக அமைவதனால் எல்லுக்கும் அதாவது எல் கம எம் மின்வாய்களை உள்ளடக்கிய களத்தின் மின்னியக்க விசை 1.1 வோல்டேஜ் ஆகவும், எல் கம என் மின்வாய்களை உள்ளடக்கிய களத்தின் மின்னியக்க விசை 0.3 வோல்டேஜ் ஆகவும் அமைதல் வேண்டும் என்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. சரியா? ஆக மேலே யார் இருக்கிறார்? எல். அடுத்த என். அப்ப உங்களுக்கு தெரியும் எல்லும் எம்மும் சம்பந்தப்படுறதுதான் வோல்டேஜ் கூட வரும். எல்லும் என்னையும் விட எல்லும் எம்மும் சம்பந்தப்படுறதுதான் வோல்டேஜ் கூட வரும். இது மேலே இருக்காது, இது கீழே இருக்காது. தொடர்ந்து ஆக மேலே இருக்கிறதை கீழே இருக்கிற முனை கேட்கதான் அடுத்த வேறுபாடு கூட வரும். சரியா? அப்ப இதை நீங்க சொல்லுங்க. இது என்ன? எல் கம எம் மின்வாய்கள் எல் கம எம் மின்வாய்களை உள்ளடக்கிய களத்தின் மின்னியக்க விசை 1.1 வோல்டேஜ். எல் கம என் மின்வாய்களை உள்ளடக்கிய களத்தின் மின்னியக்க விசை 0.3 வோல்டேஜ் என்றதை முதல் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரைட். ஓகே. களத்தின் மின்னியக்க விசைக்கு என்ன கோவை? இ செல் சமன் இ கேதோட் மைனஸ் இ அனோட். ரைட். அப்ப ரெண்டுக்கும் எழுதி நீங்கள் இந்த மின்னியக்க விசைகளை காணலாம். என்ன பாபம்? எவ்வளவு? 1.1 வோல்டேஜ். இதுல எம் தான் கேதோட். என்ன? எம் கேதோட், அதான் நேர்மின்வாய். அப்ப the standard electric potential of M2 plus equals M solid minus the standard electric potential of L2 plus equals L solid. சரியா? 1.1 voltage அது சமன்
the standard electric potential of M2 plus equals M solid. இதை நீங்க காண போறீங்க. இது வந்து ஒரு மெட்டல் அயன் எலக்ட்ரோட். சரியா, உலோக அயன் மின்வாய். இது இந்த வோல்டேஜ் எவ்வளவு எழுதப்பட்டிருக்காது? எல் இந்த அப்ப இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப இஞ்சால வந்தால் பாருங்க, M2 பிளஸ் M இந்த மின்வாய் இருக்குதானே, இந்த மின்வாயினுடைய நியம மின்னியக்க மின்வாய் அழுத்தப்படும் போது 3 வோல்டேஜ் வருமா? 3 வோல்டேஜ் வரணும். சரியா, 3 வோல்டேஜ் வரும். அதே மாதிரி நாங்க மற்ற கலத்துக்கு போடுவோம். அந்த அழுத்த வேறுபாடு குறைஞ்ச அந்த கலத்துக்கு போடுவோம். அழுத்த வேறுபாடு குறைந்த அந்த கலத்துக்கு போடுவோம். அது என்ன மாதிரி? அழுத்த வேறுபாடு குறைந்த அந்த கலத்துக்கு நீங்க போட்டீங்க என்றால் கலத்தின் அந்த மின்னியக்க விசை என்பது N2 plus நிலையம் L N2 plus equals solid. The standard electric potential of L2 plus equals L solid. சரியா, இதோட 3 வோல்டேஜா? 3 வோல்டேஜ் தட்ஸ் ஈக்குவல். இப்ப இது இந்த இடத்தான் காண போறீங்க. என் மின்வாய் எண்ணினது நியமம் அளவில் காண போறீங்க. எவ்வளவு போகுது? எண்ணுக்கு எவ்வளவு? ஸோ இது இதில் வந்துச்சுன்னா மைனஸ்ல எவ்வளவு போகுது? என்ன -0.5 -0.5 வரும் பிள்ளைகள் பாருங்க. -0.5 வோல்டேஜ் -0.5 voltage. -0.5 voltage. சரியா, போ -0.5 voltage அது வரும். அப்ப 2 மின்வாய்கள் மின்னியக்க விஷயம் நீங்கள் மின்வாய் அழுத்தம் மின்வாய் அழுத்தத்தை கணிக்கிறீங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்ன வருது? பின்வரும் ஒழுங்கமைப்பு தரப்பட்டுள்ளதோடு அதில் L, N இரு உலோக கோள்களும் ஒரு அழுத்தமானிக்கு இணைக்கப்பட்டுள்ளன. அழுத்தமானி வாசிப்பை கணிக்க. சரியா, ரைட். அப்ப இதை பாருங்க, என்ன மாதிரி? இப்ப இது ஒரு கலம். இதுல என்ன இருக்கு? இல்ல, இதுல எல் இருக்கிறார், இதால எம் இருக்கிறார். சரியா, இது உப்பு பாலத்தால் இணைக்கப்படுது. சரி, அப்ப இது எல், இது எம். அப்ப எல்லில ஒட்சியேட் நடக்கணும், எம்மில தாழ்த்தல் நடக்கணும். என்ன, எல்லில ஒட்சியேட்டம் எல்லாம் ஆக மேலே இருக்கிறார். அடுத்த பாருங்க, என்னையும் எம்மையும் கொண்டு ஒரு கலத்தை வடிவமைக்கிறோம். என்னையும் எம்மையும் கொண்டு ஒரு கலத்தை வடிவமைக்கிறோம். சரியா, என்னும் எம்மும் கொண்டு ஒரு கலத்தை நாங்கள் வடிவமைக்கிறோம். இது இதுல உப்பு பாலம் இருக்கிறார். எம்மையும் என்னையும் கொண்டு கலத்தை வடிவமைக்கிறோம். சரியா, இதை யார் மேல இருக்கிறார்? என் மேல, என் கீழே. என் வந்து கதோடாகவும் என் வந்து அனோடாகவும் எண்ணிலே ஒட்சியிட்டும் எம்மில தாழ்த்தம் நடக்க போகிறோம். சும்மா பார்த்தால். சரியா, இனி எப்படி இணைக்கிறோம்ன்றத பார்ப்போம். முடிதான் 2 கலங்களையும். இப்ப இது வந்து ஆக்சுவலி இது ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோட் இல்லையா? இதுல ஒட்சியேட்டம், இதுல தாழ்த்தல், இது பாசிட்டிவ் எலக்ட்ரோட். சரியா, இது
இதுல ஒட்சியேட்டம். ஸோ இது நெகட்டிவ் எலக்ட்ரான், இது பாசிட்டிவ் எலக்ட்ரான். சரியா? ஸோ அப்ப பிரச்சனை வர போகுது. இரண்டாவது இவங்க பாசிட்டிவ் நினைக்கிறாங்க, நெகட்டிவ் நினைக்கிறாங்க. அப்ப இதுல ஒன்றன் சார்பாக ஒன்று மின் பகுப்புகளை ஏற்பட போகிறோம். ஒன்றுல ஆக்சுவலா யாருக்கு வோல்டேஜ் கூடவோ வோல்டேஜ் குறைஞ்ச வரல மின் பகுப்பு நடக்கும். வோல்டேஜ் கூடினவர் வோல்டேஜ் குறைஞ்ச பக்கம் தள்ளி கொண்டு தள்ளுவார். சரியா? பார்ப்போம், இந்த மாதிரி பார்ப்போம். இதற்கு விட வேற மின்னியக்க விசை, இதுக்கு பார்ப்போம். இந்த களத்துல மின்னியக்க விசையை பாருங்க. இதுக்கு இது என்னது, M2 plus equals M solid எவ்வளவு? அதே மாதிரி the standard electric potential of L2 plus equals L solid. சரியா போகுது? எவ்வளவு இது? 0.3 minus 0.8. ஸோ இது 1.1 வோல்டேஜ். அடுத்த ரெண்டாவது கலம் அதுக்கு போட்டு பாருங்க என்ன மாதிரி. அதுலயும் எம் இருக்கிறார். M2 plus equals M solid. இது இந்த நியம மின்சாரத்த பெறுமதி மைனஸ் என்னது நியம மின்சாரத்த பெறுமதி M2 plus equals M solid. சொல்லுங்க எவ்வளவு? 0.3 வோல்டேஜ் மைனஸ் 0.5. ஸோ இது 5 வோல்டேஜ். என்ன இதுல எது பெருசு? இந்த கலம் உண்டா கலம் ரெண்டா? இந்த கிழமா அங்கால் கிழமா வோல்டேஜ் கூடது. சரி, இது இப்ப நீங்க உணர்ந்து இப்ப இதுக்கு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி விட்ட மாதிரி அந்த கலத்தை பாருங்க. நேர்முனைவை நேர்முடிவிடத்தோடையும் எம்மோடையும் இணைக்கிற மாதிரி இது ஒரு கலமா யோசிக்கும், கலம் மாதிரி. சரியா? இதான் நடக்க நேர்முடிவிட பற்றி நேர்முடிவிடத்துக்கு இணைக்கப்பட்ட இடம் நேர்முடிவிடம், மரமுடிவிடத்துக்கு இணைக்கப்பட்ட மரவிடம். அதாவது ஒரு மின்பகுப்பு கலமாய் செய்யப்பட போகாது. சரியா? அப்ப இதுல நீங்கள் வோல்ட் மீட்டரோ பொட்டன்ஷியல் மீட்டரோ நினைக்கிறாங்களே, என்ன நினைக்கிறாங்க? அழுத்தமானி நினைக்கிறாங்க. நினைக்கிறாங்க. கேள்வி என்னென்றால் வாசிப்பு இதையும் ஒன்ல இருந்தோட கழிக்க வேண்டி வரும். 1.1 இருந்து 0.8 கழிச்சு விட்டா 0.5 வந்து வரும்னு நினைக்கிறேன். சரியா? என்ன பாயிண்ட்? 1.1 இருந்து 0.8 கழிச்சா அவ்வளவு 0.3. அப்படி அதான் ஆன்சர். ஆன்சர் என்ன? 0.3. சரி, கழிச்சு விட்டா சரி. இதுல இருந்து இதை கழிக்க வேண்டி வரும். நான் சொல்ல கழிச்சு விட்டா விட வேற. இப்ப எப்ப கூட்டலாம் ரெண்டை? எப்ப ரெண்டையும் கூட்டலாம் என்றால் இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ் என்றால் கூட்டலாம். நீங்க தொடர் இணைப்புமாயிருக்கு. சரிதான? தொடர் இணைப்புமாயிருக்கும். அப்ப ரெண்டு வோல்டேஜையும் ரெண்டு பேட்டரியின் வோல்டேஜையும் கூட்ட வேண்டி வரும். இப்ப என்ன நடக்கும் கவனிங்க. இது ஒரு மின்கலம், ஒரு மின்பகுப்பு கலம். அது அவ்வளவு வோல்டேஜ் வீழ்ச்சி அடை, அது சுயமா நடக்காது. இப்படி இந்த மாதம் இதுல என்ன? ஓகே, சரி பாப்போம். அப்ப இதுல அடுத்து என்ன கேட்கிறாங்க? தாக்கங்கள் என்னன்னு கேட்கிறாங்க. அப்படியா? மின்னோட்டம் பெறும்பொழுது தானே? எப்படியா? அப்ப இதை கலந்து விட பொட்டன்ஷியல் மீட்டரை போட்டால் மின்னோட்டம் ஓடாது. அழுத்தமானிய போடையும் மின்னோட்டம் ஓடுறதோ இல்லை. அழுத்தமானி உயர்தடை, மின்னோட்டம் ஓடாது. ரெண்டு முனைகளுக்கு இடையான அழுத்த குறைபாட்டை மட்டும் காட்டும். சரியா? அப்ப இது கலம்
இதை கலட்டி போட்டு நான் கம்பியை நினைச்சு விடணும்னா என்னோட போடும். அப்பதான் உண்மையான மின்பகுப்பு ஏற்பாடு இருக்க போகிறார். சரியா? சரி பார்ப்போம். சொல்லுங்க. இப்ப இதுல என்ன நடக்க போகுது? இதுல இந்த காலத்துல எல் வந்து என்ன செய்யும்? எல் அனோட் என்ன ஓட்சியேட்டம் எழுதுங்க. எல் சாலிட் எலக்ட்ரான் இதுல இருந்து பிசிக்கல் ஸ்டேட்டோட எழுதணுமா? L2 plus equals பாருங்க. அங்கால கடைசியில் இருக்கிற M2 plus equals எலக்ட்ரான் எடுத்து M சாலிடாக தாழ்த்தப்படும். பிசிக்கல் ஸ்டேட்டோட எழுதுங்க போல. சரியா? ரைட். இதுல இப்படி போற எலக்ட்ரான் இப்படி வரும். சோ இதுல தாழ்த்தம் நடக்கும் இல்லையா? இதுல தாழ்த்தம் நடக்கும். அவங்க சொல்றாங்க தாழ்த்தல் தான் நடக்கும். இவங்க இவர் எண் வந்து என்னின்ற வோல்டேஜ் எவ்வளவு வந்தது? அப்படி -0.5. எஸ். அப்ப இது சொல்யூஷனுக்கு இருக்கு. இப்ப N2 பிளஸ் என்ன செய்யப்படும்? N2 பிளஸ் எல்லாத்தனும் எடுத்து என்னாக தாழ்த்தப்படுகிறார். எம்மிலே நடக்கும். எம்மில ஒட்சியேட்டம். அப்ப எம் சாலிட் வந்து லத்தனை இழந்து M2 பிளஸ் எக்வஸா மாறும். எலக்ட்ரான் அப்படி ஓடுது. எலக்ட்ரான் இதுல இருந்து வெளிக்கிட்டு அப்படியே வந்து சுத்துக்களை வந்து அங்க தாழ்த்த நடக்கும். சரிதானே? எலக்ட்ரானை பயன்படுத்தணும்டா, இது எலக்ட்ரான் வரணும்டா, கடைசியில் இருக்கிற ஆயின் வந்து தாழ்த்தப்படும். என்னதான் திருப்பி எலக்ட்ரான் முடிக்கப்படும். இதுல ஒரு சீர் நடக்கும். சரியா? இதுல இருந்து படிக்கிற எலக்ட்ரான் இங்க வரும். இங்க தாழ்த்தல், இங்க ஒட்சியேட்டம், அங்க தாழ்த்தல், திருப்பி அங்க ஒட்சியேட்டம், இங்க தாழ்த்தல். சரியா? ரெண்டாவது எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். இதுல இந்த மீள்தாக்கம் போட்டிருந்தா புள்ளி வழங்க வேண்டாம்னு போடுவாங்களே. ரைட். இதுக்கு என்ன மாதிரி இந்த மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கா பாவம். இதை முன்னுக்கு இருந்து பாருங்க. இப்ப அந்த அதுல முதல் சொல்லி கோணம். ரைட். இந்த தாக்கம் சுயமா நடக்கிறது. எனவே தாழ்த்தும் வலிமை இதை விட இது கூடன்னு சொன்னாங்க. எம்மை விட எண்ணுக்கு தாழ்த்தும் வலிமை கூட 2 மார்க்ஸ். இல்ல இதை தாக்கம் எழுதி காட்டி இது சுயமா நடக்குதுன்னு சொல்லியிருந்தா 2 மார்க்ஸ். தாழ்த்தும் வலிமை இதை விட இது கூடன்னு சொல்றதுக்கு 3 மார்க்ஸ். அப்ப 5 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி அடுத்ததிலையும் L2 பிளஸ் எல்லாக தாழ்த்தப்படுகிறது. L2 பிளஸ் தாழ்த்தப்படவில்லை, எண்ணெய் அமிலத்தேக தாழ்த்தப்படவில்லை. எனவே இந்த மாற்றம் சுயமற்றது அல்லது நடக்கவில்லை சொல்லியிருந்தா 2 மார்க்ஸ். தாழ்த்தும் வலிமை எல்லுக்கு என்னை விட எல்லுக்கு கூடன்னு சொல்வதற்கு 3 மார்க்ஸ். அதுலயும் 5 மார்க்ஸ் வரும். கடைசியா நீ அந்த ஓர்டர் பண்ணுவானே MNL அந்த போக்குல தாழ்த்தும் வலிமை அதிகரிக்குது என்று காட்டுவதற்கு 5 மார்க்ஸ் வரும் போது. சரியா? ரைட். அடுத்தது ஒவ்வொரு களத்திலையும் மின்னியக்க விஷயம் காண சொல்றாங்க. அது நீ இந்த ஒவ்வொரு சமன்பாடு எழுதி தானே காணுவேன். அது சமன்பாடு எது? கேதோடிக் பொட்டன்ஷியல் மைனஸ் அனோடிக் பொட்டன்ஷியல். அது ஒவ்வொரு களத்துக்கும் எழுதுவதற்கு 5 மார்க்ஸ். இது கணிப்பதற்கு 5 மார்க்ஸ். திருப்பி மற்றது எழுதுவதற்கு 5 மார்க்ஸ், கணிப்பதற்கு 5 மார்க்ஸ். 10 மார்க்ஸ் வரும். நீங்க பாருங்க. ஓகே. இந்த இடத்துல என்னென்றால் 2 களத்தையும் கூட்டி காட்டி இருக்கிறான். 2 களத்தையும் கூட்டி காட்டி இருக்கிறான். கூட்டி பார்க்கலாம். 2 களத்தையும் கூட்டினா கூட தான் கடைசியா முடிவு வரும். ஆக்சுவலா என்னென்றால் நேரடியா நீங்க இதுக்கு முடியாத அழுத்த வேறுபாடா இருக்கவே உண்மையாக எதுக்கும் எதுக்கு முடியல பிடிக்கிறீர்கள், இதற்கும் அதற்கும் முடியல பிடிக்கிறீர்கள், அதுக்கு அழுத்த வேறுபாடு வரும். இதுல என்ன இதுக்கு எவ்வளவு பாயிண்ட் -8, அது -5 2க்கு மேல எவ்வளவு வித்தியாசம்? 15. இது பாயிண்ட் எல்லுக்கா 0.8. அடுத்தது
0.5 அப்ப 0.3 வரும். 0.3 வரும். ரெண்டு டெர்மினலுக்கு இடையானதான் காட்டும். சரிதானே? சரி 0.3 தான் விடைய வரணும். அது இருக்கட்டும். இவங்கள் இதுல நான் கூட்டி காட்டி இருக்கிறான். கூட்டி காட்டினாலும் கடைசி முடிவு ஒன்று தான் இருக்கும். ஆனா உண்மையாக இந்த ரெண்டு வோல்டேஜும் கூட்டையிலாது. கூட்டையிலாது சமன்பாட்டுக்கு கூட்டி காட்டலாம், அதன்படி அது வெட்டுப்படும். சரிதானே? அது சரியா அனோட கண்டுபிடிச்சு போட்டால் வெட்டுப்படும். இதை பாருங்க, E cell 1 plus E cell 2 இதான் உங்களோட நெட் வோல்டேஜா இருக்க போகுது. பொட்டன்சியோமீட்டர் வாசிப்புதா தான் இருக்கும். சரியா? கலம் உண்டு, எது அனோடு எது கலோடு இதுல. அப்ப M2 plus equals in solid minus L2 plus equals L solid minus அல்ல plus கூட்டுங்க. இதுல எது கெதோட் என்னதான் கெதோட்டா ஏற்பட போகுது என்ன அப்படி இல்லை. எம்எல்ஏ ஒட்சி என்ன நடக்க போகுது அதை முதல் சரியா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் சரி வரும். சரியா? அப்ப n cathode, அப்ப N2 plus equals N solid minus M2 plus equals M solid. அப்ப இதுல தம்பி இந்த இது ரெண்டும் வெட்டுப்பட்டு போடுமாடா என்ன? வெட்டுப்பட்டால் உங்களுக்கு N2 plus equals N solid minus L2 plus equals L solid ரெண்டு பேரும். அப்ப ரெண்டு உண்மையா என்னது? ரெண்டுக்குமான வித்தியாசம் இது எவ்வளவு? -0.5 வோல்டேஜ் மைனஸ் -0.8 வோல்டேஜ். ஸோ அசம் 3 வோல்டேஜ் என்று வரும். சரியா? இல்ல இதுல சும்மா நாங்க செப்பரேட்டா பார்த்துட்டு கூட்டலாம் நினைச்சு போட்டுதான் பாக்க. இப்ப நீங்க சும்மா பார்த்தா என்னன்னு சொல்லுவீங்க? இது அனோடாவும் இது கயோடாவும் ஏற்படுது. நினைச்சு போட்டு பார்த்தீர்கள் என்றால் இது மாறு. இது அனோடாவும் அது கயோடாவும் ஏற்படுகிறது. இதன் சார்பாக அங்க மின்கோப்பு நடக்க வைக்கிறாங்க. சரியா? அப்படி அது நீ சரியா போடுவேன்னா கூட்டலாம், மற்றபடி கூட்டலாம். கழிக்கத்தான் போகணும். இல்லைன்னா கழிக்க வேணும். நீ இப்ப இதே ஒரு கலம் அதை ஒரு தனி செப்பரேட் கலமா நீ யோசிக்க என்றால் உள்ளதோட கழிச்சா அதை விட வரும். சரியா? இது போடுங்க, நீங்க சரியா பார்த்து போட்டீங்கன்னா விட வரும். ரைட், சரியா போ. அடுத்தது அப்ப நீங்கள் இதுக்கு டோட்டலி 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 20 மார்க்ஸ் கடைசி விடைக்கும் சேர்த்து 20 மார்க்ஸ். இது ஒவ்வொரு தாக்கங்களும் சரியாக இருந்தால் கூட 20 மார்க்ஸ் வரும். தானே? ஒவ்வொரு மின்பாயில் நடக்கிற தாக்கம் சரியாக இருந்தீங்கன்னா 20 மார்க்ஸ் வரும். ரைட். பி பாட்டு பாருங்க. பி பாட்டு என்ன? கீழே தரப்பட்டுள்ள வினாக்கள் மெங்கனஸ் மூலகத்தை அடிப்படையாக கொண்டவை. மெங்கனஸை அடிப்படையாக கொண்டவை. எம்என் எத்தனை அணுவண்ணத்தின் எம்எனுக்கு 25. அப்ப எம்என் இலத்திரன் எழுதுங்க. என்ன மாதிரி வரும் இலத்திரன்? மெங்கனஸின் இலத்திரன் நிலை அமைப்பு அப்படி இருக்கு. எம்என் இலத்திரன் அமைப்பு பாருங்க. முழு இலத்திரன் இப்ப 1s2 2s2 2p6 3s2 3p6. எஸ். அப்ப 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5. அப்ப மாறி எழுதலாம். 4s2 3d5 எழுதலாம். 4s2 3d5 எழுதலாம். சரியா? அப்ப இதுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காரு. எம்என் மிக பொதுவான உட்சீத நிலைகள். இப்ப மெங்கனஸ் உங்களுக்கு தெரியும். மெங்கனஸை பொறுத்த மட்டும் இது +2 +3 +4 +5 +6 +7 உட்சீதங்களை பெறுகிறார். இதுல +2 +4 +7 இந்த மோஸ்ட் காமன் ஆக்சைடு ஸ்டேட். சரிதானே? அதுல +3 கொடுத்துருக்கிறாங்க. ஆனா +3 இந்த 3 தான். 3 கேட்டா இதைத்தான் நீங்க எழுதணும். 3
ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ഇതിന്റെ உயர் உறுதி ஒட்சியேற்றம் என்ன +7. இது தாழ்த்தப்பட்டால் அசிடிக் மீடியமா இருந்தால் 2+ வருவார். கார ஊடகம் நடுநிலை ஊடகமா இருந்தா MN நோட்டு தான் வரும். அசிடிக் மீடியம் MN 2+ வரும். அசிடிக் மீடியத்துல MN 2+ வரும். சரியா? அப்ப அந்த மூண்டையும் கொடுங்க. +2 +4 +7. அது சரியா இருந்தால் அதுக்கு நீங்கள் 2 தர 3 6 மார்க்ஸ் வரும். MnSO4.H2O நீர் கரைக்கப்படும் பொழுது கரைசல் பி பெறப்படுகிறது. கரைசல் பி நிறத்தை குறிப்பிடுங்க. இப்ப நீர்ல கரைச்சா என்ன வரும்? எக்வா காம்ப்ளெக்ஸ் வர போகிறோம். நீர்ல கரைச்சால் இதுல எக்வா காம்ப்ளெக்ஸ் வரும். எக்வா காம்ப்ளெக்ஸ் கலர் என்ன முடியாது? MnH2O 6.2+ என்ன கலர்? சிவப்பு. சிவப்பு. ரைட்? என்ன கேட்கிறாங்க? நிறத்துக்கு காரணமான ரசாயனம் அது இந்த IUPAC. சொல்லுங்க, IUPAC என்ன? எக்ஸா எக்வா மேங்கனஸ் 2 அயன். சரியா? எக்ஸா எக்வா சிம்பிள் லெட்டர்ல எழுதுங்க. எக்ஸா எக்வா உணர்ந்து ஏவர். எக்ஸா எக்வா மேங்கனஸ் 2 எக்ஸா எக்வா மேங்கனஸ் 2 அயன். சரியா? எக்ஸா எக்வா மேங்கனஸ் 2 அயன். ரைட். அந்த இதுக்கு நீங்கள் நிறம் கொடுத்திருந்தா 3 மார்க்ஸ். சிக்கல் பொமிலா எழுதுவதற்கு 3 மார்க்ஸ். சரியா? IUPACக்கு 3 மார்க்ஸ். மொத்தம் 9 மார்க்ஸ் வரும் பிள்ளைகள். சரியா? பின்வரும் சந்தர்ப்பங்களை நீங்கள் எவற்றை அவதானிப்பீர்கள்? கரைசல் பியுடன் ஐதானை நியோஜித்து கேட்கிறீர்கள். கரைசல் பி என்பது இந்த தண்ணியில கரைச்சி வந்த கரைசல். அப்ப நீங்கள் MN 2+ எக்வாஸுக்குள்ள NaOH ஊத்தினா என்ன நடக்கும்? MnOH twice. இதனை அவதானிப்பீர். அப்படியா? வழியில் திறந்து வைக்க பிறகு சொரிந்தைச்சியில சேர்க்கிறாங்க. ரைட். அப்ப கவனிங்க, இது என்ன கலர்? கிரீம் கலர். கிரீம் கலர். சரியா? இந்த இதோட சைடு தெரியும். CrOH ரைஸ் என்ன கலர்? நீலப்பச்சை. CrOH ரைஸ். MnOH ரைஸ் கிரீம் கலர். கோபால்ட் ஹைட்ராக்சைடு மென்சிவப்பு. ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு அழுக்கு பச்சை. ஃபெரிக் ஹைட்ராக்சைடு செங்கபிலம். கொப்பா ஹைட்ராக்சைடு நீலம். நீலன்ற உள்வடி ஒன்றுதான் நீங்க படிக்கிறோம். கொப்பா ஹைட்ராக்சைடு. அடுத்தது ஜிங்க் ஹைட்ராக்சைடு ஒயிட் ஜெலாட்டினஸ். ஜெலாட்டின் போன்ற வெண் உள்வடி. சரியா? ஓகே. அப்ப ஹைட்ராக்சைடுகள்ல நிறங்கள் தெரியும். அதிகமா எக்வா காம்ப்ளெக்ஸ் நிறங்கள் தெரியும். ஸ்கேண்டியம் 3+ எக்வாஸ் சொல்லுங்க கலர். நிறம் இல்ல. CI3+ எக்வாஸ் ஊதா. C3+ எக்வாஸ் பச்சை. Cr3+ எக்வாஸ் அது நீல ஊதா. Cr3+ எக்வாஸ் நீல ஊதா. சரியா? Cr3+. Mn 2+ எக்வாஸ் மென்சிவப்பு. Fe2+ எக்வாஸ் பச்சை. Fe3+ எக்வாஸ் மஞ்சள் கபிலம். புரியல? கோபால்ட் 2+ எக்வாஸ் மென்சிவப்பு. நிக்கல் 2+ பச்சை. copper 2+ equals pale blue. Saturn 2+ equals colorless. சரியா? அப்ப இதுல இப்ப NaOH சேர்த்தால் கிரீம் கலர் அல்லது ஒரு வெண்ணெய் போன்ற ஒரு மெல்லிய மஞ்சள் வெண்மை கலந்த உள்வடி கிரீம் கலர். வழிபட வச்சிரண்டா ஒரு சீட்ட படம் என்ன நடக்கும்? ஒழுங்காப்பம் வழிபட்டா என்ன நடக்கும்? MnO2 + 2H2O பாருங்க. அப்ப இந்த கிரீம் கலர் ஒரு ஒரு கருப்பாக மாறும். கபிலம் ஸ்டார் கருப்பு, பிரவுனிஷ் பிளாக். கபிலம் ஸ்டார் கருப்பாக மாறுகிறார். அப்படியல்ல கபில கருப்பாக மாறுகிறார். கபில கருப்பாக மாறுகிறார். சரியா?
இப்படி வளிமண்டல ஒட்சினால் ஒட்சியேற்றப்படக்கூடிய ஹைட்ரோக்சைடுகள் என்னென்ன? ஒன்று MnO2 என்ன சொல்லுங்களேன். வளிமண்டல ஒட்சினால் ஒட்சியேற்றப்படக்கூடிய மெட்டல் ஹைட்ரோக்சைடு MnOH2 வேற என்ன? FeOH2. அடுத்தது கோபால்ட் ஹைட்ரோக்சைடு MnOH2 FeOH2 COH2 MnOH2 FeOH2 COH2 இந்த மூணும் MnOH2 FeOH2 COH2. Mn 5 ஒட்சைடுகளின் ரசாயன சூத்திரங்களை தந்து அவை ஒவ்வொன்றுக்கும் Mn ஒட்சியேற்ற நிலையை எழுதட்டான். Mnல நிறைய ஒட்சைடுகள் இருக்கிறாங்க. இந்த MnO Mn2O3 MnO2 Mn2O5 MnO3 Mn2O7. ஓகே, இதுல Mn2O5 என்ற அவ்வளவு ஸ்டேபிள் இல்லை, அதை விட சரியா? இது என்ன? இது +2 +3 +4 +6 +7. இந்த MnO2 தான் ஆம்போட்டரை ஈரியல். இதுக்கு மேலே இருக்கிறது மூலம், அப்படி இல்ல? இது மூலம், இது மென்மூலம், ஈரியல்பு, அமிலம், வெண்ணமிலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட இது கிட்டத்தட்ட வெண்ணமிலத்தன்மைக்கு வந்துடும். சரியா? அப்ப ஃபார்முலா இதெல்லாம் சரியா இருந்தால் 2 தரம் ஃபார்முலா ஒட்சியேற்றன் ஆசிட் பேஸ் கரெக்டர் சரியா சொன்னா 3 பாயிண்ட். அப்ப அதுல ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளி. ஃபார்முலா சரியாதுன்னா 2 புள்ளி, ஒட்சியேட்டனுக்கு 2 புள்ளி, மூலம் என்று சொல்றதுக்கு 2 புள்ளி. அப்ப அதுல இருக்கிற 6 மார்க்ஸ் பெற போகிறோம். சரியா? Mn மிக பொதுவான ஒக்சோ அன்னயன் ரசாயன சூத்திரம் எது? MnO4-. மெங்கனீஸ்ல 2 ஒக்சோ அன்னயன் இருக்குதான். இது MnO4- MnO2-. இந்த முறையும் உங்களுக்கு KMnO4 கற்கல்ல போட்ட கேள்வி. KMnO4 K2MnO4 கேட்டவாங்க. MnO2-, K2MnO4 தான் கேட்டவாங்க. சரியா? எங்க 22ஆம் ஆண்டு மெங்கனஸின் 2 ஒக்சி அன்னயன்ஸ் என்று கேட்டால் MnO4- MnO2-. MnO4- ரெண்டும். ஆனா இதுல மிக பொதுவானது என்றால் இது உறுதி உடைப்பு +6. குரோமியத்துல 2 இருக்கிறது. எது? CrO4-, Cr2O7-. சரியா? இதுல என்னமா? இது ஊதா, MnO4-, பச்சை, குரோமேட் என்ன கலர்? மஞ்சள், டைக்ரோமேட் செம்மஞ்சள். அப்படி இல்ல? சரி, டைக்ரோமேட் செம்மஞ்சள். மேலே 6 குறிப்பிட்ட ஒக்சோ அன்னயன் அமில ஊடகம் கார ஊடகத்தில் ஒட்சியேற்றும் கருவியா நடந்து கொள்ளும் விதத்தை காட்டுவதற்கான சமப்படுத்தி அறையன் சோன்பார். சரியா? அப்ப இது அடிக்கடி எழுதுற விஷயம் தானே, உங்களுக்கு தெரிய வேணும். MnO4- எப்படி தாழ்த்தப்படும்? அசிடிக் மீடியமா இருந்தா அப்படி தாழ்த்தப்படும். அசிடிக் மீடியத்துல இது உறுதி மேங்கனஸ் Mn2+. Mn2+ தாழ்த்தப்படுகிறது. 4 பார்ப்போம். இதுல S4 ஆக்சிஜன், அப்ப 4 போட்டரை போடுங்க. 8H+. தேவைப்படுத்துங்க. 5 எலக்ட்ரான் பெறும். அப்படி இல்ல? இது அமில ஊடகம். நடுநில ஊடகம் அல்லது கார ஊடகத்தில் என்றால் MnO4- MnO2 4 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன். என்ன இதுக்கு உண்மை? ஆக்சுவலா இது பேலன்ஸ் பண்றதுக்கு ஒருத்தன் கூட பக்கத்துக்கு தான் நீங்கள் போட்டரை கொண்டு போடணும். கார ஊடகத்தில் பேலன்ஸ் பண்றது 4 OH- உனக்கு 3 எலக்ட்ரான் பெறும் போடாது. அப்படியா? MnO4- + 2H2O. அதை பாருங்க, MnO2 + 4 OH- 2 பேர் வேறு. சரியா? கொஞ்சம் கவனிங்க. இதுல நீங்கள் இந்த என்னது MnO4- எழுதுறதுக்கு 3 மார்க்ஸ். அமில ஊடகத்துல 6 மார்க்ஸ், கார ஊடகத்துல 6 மார்க்ஸ், அமில ஊடகத்துல 6 மார்க்ஸ்.
அதே மாதிரி கார உடனே 6 மாதம். கார உடனே தாக்கம் அழுவதற்கு நீரின் தரப்பிரமாணங்களின் பகுப்பாயும் பொழுது MnSO4 ஒரு பயன்பாட்டை குறிப்பிடுது. என்னது ஒட்சன் நீர்ல கரைஞ்சிருக்கு ஒட்சன் சர்வே துணிவதில் இது பயன்படுத்தப்படுகிறது. விங்க்லர்ஸ் மெத்தட், விங்க்லர் முறை மூலம் நீரில் கரைந்துள்ள ஒட்சனின் செறிவை துணிவதில் இது பயன்படுத்தப்படுகிறது. விங்க்லர் முறை மூலம் நீரில் கரைந்துள்ள ஒட்சனின் செறிவை துணிவதில் இது பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ரைட். அடுத்த விஷயத்தை பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள தாக்க திட்டத்தினை பயன்படுத்தி சேவை பி ஆனது சேவை பி ஆக மாற்றப்பட்டது. ஓகே, படிமுறை 1, 2 அப்படி போகிறது. என்ன QRSTU ஆகிய சேவைகளின் கட்டமைப்பை வரைவதன் மூலம் 1 தொடக்கம் 6 வரையான படிகளுக்கான சோதனை பொருட்களை தரப்பட்ட பட்டியல் மாற்றம் தெரிவு செய்து எழுதுவதன் மூலமும் மேற்தரப்பட்ட தாக்க திட்டத்தினை பூர்ணப்படுத்துக. சோதனை பொருட்களின் பட்டியல் இருக்கிறது. சோதனை பொருட்களின் பட்டியல் இருக்கிறது. பயன்படுத்தி விண்ணேபம் NaNODGL போடலாம். போட்டா என்ன வரும்? ஆல்கஹால் வரும். இதுல பாருங்க கார்பன் நம்பர் ஒன்று கூடி இருக்கு. கார்பன் நம்பரை கூட்டுறதுக்கு என்ன வழி? நீங்க OH ஆகி ஏதோ CLO BRO இன்னும் ஆக்கி போட்டு KCN போட்டு CN ஆக்கலாம். அது இல்லை என்றால் ஃபார்மால்டிஹைடை போட்டு கொண்டு வரணும். என்ன இருக்கு? KCN இருக்கா? இல்ல. அப்ப ஃபார்மால்டிஹைடு தான் போகணும். 2 வழி தான். ஒரு காமனை கூட்டுறதுக்கு ஒன்றில் ஒரு அரைஜன் தருவி KCN போடுறோம், அல்லது ஒரு RMGX ஃபார்மால்டிஹைடை போட்டு நீர் பாதுகாக்கலாம். ஏதாவது ஒரு வேயை நாங்க ஃபாலோ பண்ணணும். பார்ப்போம் என்ன மாதிரின்னு பார்ப்போம். இதுல முதலாவது இந்த மாதிரி CH3 CH3 NH2 இதை நீங்க NaNODGL போட்டு ஆல்கஹாலா மாத்துறீங்க. தென் என்ன வந்து PCl5 PCl5 இருக்கு, PBr3 இருக்கு. PCl5 போடுங்க. CH3CL மெக்னீசியம் ட்ரை ஈதர் பொடியல் என்றால் கிரிக்னாட் ரீஜனா மாத்தி போட்டியல் போல அப்படி இல்ல. 1 2 3 கிரிக்னாட் ரீஜன் 1 2 3 கிரிக்னாட் ரீஜன் வந்துட்டு அடுத்தது நீங்கள் ஃபார்மால்டிஹைடை போடுங்க. சரியா? ஃபார்மால்டிஹைடை போட்டு நீர் பகுங்க. ஃபார்மால்டிஹைடை போட்டு நீர் பகுத்தால் 1 ஃபார்மால்டிஹைட் 2 வாட்டர் என்ன இருக்கிறது? H+ வாட்டர். என்ன H+ வாட்டர் ரெண்டு போடலாம், பிரச்சனை இல்லை. அப்ப என்ன வரப்போ CH3 இது ஒரு கர்நாடக கூட்டல். என்ன கர்நாடக கூட்டல் நடக்கும். பிறகு இதை நாங்கள் இப்ப ஒட்சியேட்ட வேணும். என்ன படிமுறை சரி வருமா? 1 2 3 4 எஸ் ஒட்சியேட்டர். ஒட்சியேட்னால் என்ன அமில K2Cr2 போடுறீங்க. அமில K2Cr2 போட்டு ஒட்சியேட்டுங்க. K2Cr2 போட்டு ஒட்சியேட்டீங்கன்னால் இப்ப இது வந்து CH3 COH தென் இது PCl5 போட்டு சரி. ஒரு கார்போக்சிலிக் அமிலத்துக்கு PCl5 போட்டால் COCl வரும். PBr3 போட்டீங்கன்னா COBr வரும். சரியா? என்ன எழுதுவீர்கள்? NaNODGL அது PCl5 மெக்னீசியம் உலர ஈதர் ஃபார்மால்டிஹைட் போட்டு நீர் பார்க்கலாம். அமில K2Cr2 PCl5. சரியா? முதலாவது. சரி, 2வது வந்து கர்நாடக பிரதேசம், 3வது
RMGX உருவாக்கும். சரி, பாருங்க இதுல மார்க்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க என்றால், இப்ப இந்த முறையும் அப்படிதான் கொடுத்தவங்க. நீங்கள் இந்த மூண்டா பார்ப்பாங்க. என்னண்டு இந்த இது 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 சரியா இருந்தால் இதுக்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன 3 சரியா இருக்கணும். இதுக்கு புள்ளி கிடைக்கிறதுக்கு, இந்த இதுக்கு புள்ளி கிடைக்கிறதுக்கு இதுவும் 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 சரியா இருந்தா 8 மார்க்ஸ் ஆகி. சரியா? இதுல பிள்ளையோ இல்ல இதுல பிள்ளை இருந்து இது சரி வந்தால் இதால அடுத்த இந்த இப்படி பார்த்து இது சரியா இருந்து இது இது இந்த 3 சரியா இருந்தா அடுத்த 11 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி 3 தான் பார்த்து கொடுக்குறாங்க மார்க்ஸ். சொல்லப்படுங்களா? அதே மாதிரி ஒரு பிள்ளை என்ன செய்யலாம், இப்ப இதுல கைவிட்டு இருக்குமே, இதுல சில நேரம் இதுகளுக்கு ஏதாவது பிள்ளை விட்டு மார்க்ஸ் இல்லாம போயிருக்கு. இது சரி வந்தால் இதுக்கு இதையும் பார்த்து 3 பார்த்து இதுவும் இதுவும் இதையும் சரியா இருந்தால் அதுக்குரிய புள்ளி கிடைக்கும். சரியா? எத்தனை கிடைக்கும்? 11 மார்க்ஸ் கிடைக்கும் அதுக்கு. எஸ், அப்படியே வரும். அப்படியே அதே மாதிரி இது சரியா இருந்தா இதுக்கு 11 மார்க்ஸ் வரும் பிள்ளையா. இது சரியா இருந்தால் இதுக்கு 11 மார்க்ஸ், இது சரியா இருந்தா இதுக்கு 8 மார்க்ஸ். ஏன் இதுல முன்னுக்கு பின்னுக்கு 8 மார்க்ஸ் சொல்றான்? இதுல இந்த 3ல 1 தரப்பட்டிருக்கு பாரு, அதுல நீ கட்டாயம் துவங்குவேன். சரி, இதுல முடிவும் உனக்கு தரப்பட்டிருக்கிறார். சரியா? அப்ப இங்கேயும் அங்கேயும் 8 மார்க்ஸ், மற்றபடி இடையில 11 வரும். சரியா? சார், பியையும் பி ஆகிய செயல்கள் ஒன்றோடு தாக்க முடியும் பொழுது கிடைக்கிற விளைபொருளின் கட்டமைப்பை வரைக. அதாவது பி என்றது ஒரு அமைன் சேர்வை, கியூ என்றது யாரு? கியூவா வியா? வி என்றது என்ன விளையல? அமில குளோரைடு. அமைனுக்கும் அமில குளோரைடுக்கும் தாக்கம் என்ன தாக்கம்? கர்நாட பிரதியீடு. அமைனுக்கும் ஒரு அமில குளோரைடுக்கும் இடையில கர்நாட பிரதியீடு நடக்கும். என்ன வரும்? பிரதியிட்ட ஏமாயிடு. சரியா? பிரதியிட்ட ஏமாயிடு வரும். ஒரு RNH2ஐ ஒரு RNH2ஐ RCOCலுக்கு போட்டால் தாக்கம் இருக்கிறார். என்ன நடக்கும்? இந்த தனிச்சோடி இது கொடுக்கப்படுகிறது, இங்க போகிறது. என்ன வரும்? RNH C டபுள் பொண்டோ R இது வரும். இது ஒரு பிரதியிட்ட அமைடு. சரியா? சப்ஸ்டிடியூட்டட் அமைடு சொல்லுவோம். பிரதியிட்ட அமைடு, பிரதியிட்ட அமைடு. பிரதியிட்ட அமைடு இது ஆக்சுவலி என்ன மெக்கானிசம்? கர்நாட பிரதியீடு. கர்நாட பிரதியீடு. அப்ப என்ன விளைவு? விளைவுங்க என்ன வரும்? 2 மனைச்சல் தான் போறியா? இப்ப உள்ள CH3 CH3 NH புரியல? C டபுள் பொண்டோ CH3 ஒரு பிரதியிட்ட அமைடு. அடுத்த பாருங்க, 3க்கும் மேற்படாத படிமுறைகளை பயன்படுத்தி பென்சீனிலிருந்து ஓரோ நைட்ரோ பென்சோயிக் அமிலத்தினரும் பரா நைட்ரோ பென்சோயிக் அமிலத்தின் கலவையை தயாரிக்கலாம். கலவை விளைவு. என்ன செய்வோம் பிள்ளைகள்?
தேவை பென்சீன்ல இருந்து ரெண்டும் கொண்டு கலவை விளைவை தயாரிக்கும். போதோ பரா சரி போதோடு ஒன்று பராது டைநைட்ரோ இல்ல பரா சரியா. இதுல இப்ப இதுல உங்களுக்கு முதல்ல இன்னொன்று இருக்குல்ல அது எடுத்தால் அது மெட்டாபாலிக். ஸோ இதுல நாங்கள் மிதைல் கூட்டத்தை எடுப்போம். மிதைலேஷனை செய்வோம். மிதைலேஷனை செய்யுங்க. ஏன்னா CH3 கூட்டம் ஒரு ஓதோபரா வழிகாட்டி. இதுக்கு இப்ப நீங்க நைட்ரஜனை செய்வீங்கன்னா ரெண்டும் கொண்ட கலவை விளைவு கிடைக்கும். ஓதோ நைட்ரோடொலியினும் பரா நைட்ரோடொலியினும் கொண்ட கலவை விளைவு கிடைக்கும். பாருங்க, பரா நைட்ரோடொலியினும் கொண்ட கலவை விளைவு கிடைக்கிறது. ஸோ மெதைலேஷனுக்கு என்ன பாருங்க, CH3Cl நீரற்ற AlCl3, then concentrated nitric acid, concentrated sulfuric acid போட்டீங்கன்னா சரி. இதுக்கு அமில KMnO4 3 படிகள்ல கொண்டுடலாம். என்ன கலவை விளை, இந்த கலவை விளைவுல இருந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியை வேறுபடுத்துவதற்கான ஒரு உத்தியை சொன்னா இது என்ன டெக்னிக்கை பாவிக்கலாம். ரெண்டையும் தனித்தனியை நாங்கள் செப்பரேட் பண்ணணும்னா என்னத்தை பாவிக்கலாம், என்னத்தை பாவிக்கணும், கலக்கும் தகவல் கலவையா கலக்கும் தகவட்டுதா ஒன்றோட கலக்கும். அப்ப என்னத்தை பாவிக்கும், கலக்கும் தகவல் கூறுகளை வேறாக்கல்ல பாவிக்கிற நுட்பம் என்ன, பகுதியோட வடிப்பு, பகுதியோட வடிப்பு பாவிக்க வேண்டி வரும். சரியா. அடுத்தது பின்வரும் தாக்கத்தின் விளைபொருள் எக்ஸினின் கட்டமைப்பை தாக்க பொறிமுறையும் திரட்டாம். என்னது ஏசைலேஷன், ஏசைலேஷன் ரியாக்ஷன், பென்சீன் நடக்கிற ஏசைலேஷன் தாக்கம். அப்ப ஒரு பிளட் என்ன ஏசைலேஷன், அல்கைலேஷன் ஏசைலேஷன்ல பாவிக்கிற ஊக்கி என்ன இதட்ட AlCl3. சரியா. இது ஒரு லூஜி அமிலமாக சேர்க்கக்கூடிய ஒரு ஆள், தனிக்கு உள்ளத்துடன் போதாமே இருக்கிறார். அப்ப என்ன நடக்கும், இதுல வரக்கூடிய விளைவை முதல்ல என்ன விளைவு வரும். இப்ப நீங்கள் அசட்டைல் குளோரைட் நீரட்ட AlCl3, இதுல வர்றது அசட்டோபீனோன், அசட்டோபீனோன். சரியா. மெக்கானிசம் வந்து பார்த்தீர்கள் இத பாருங்க, இந்த CH3 டபுள் பொண்டோ Cl AlCl3 இது லோன் பே இதுக்கு கொடுக்கப்பட்டு லோன் பே கொடுக்கறதால இந்த பொண்ட் உடையவருக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் இந்த பொண்ட் உடை வரும். சரியா. இப்ப இதுல வந்து ஒரு ஏசி இது பாருங்க, ஒரு ஏசைல் கார்போகேட் ஏசைலியம் மைனஸ் சொல்லுவோம். இதை பிளஸ் அதோட AlCl4 மைனஸ். சரியா. இதுதான் பென்சீன் வளையத்தை நாடி வந்து தாக்க போகும். சரியா, இதுதான் பென்சீன் வளையத்தை நாடி வந்து தாக்கும். அப்படி பாபம் பென்சீன் C டபுள் பொண்டோ CH3 பிளஸ் இதுல ஒரு இன்டர்மீடியட் வரும் பிள்ளைகள், இடைநிலை வரும். என்ன இடைநிலை வாரம், AlCl4
மைனஸ். சரியா? அப்ப இதுல இருந்து விளைவு கிடைக்கிறது உங்களுக்கு என்ன வரும்? பென்சீன் COCH AlCl3யும் HCl வரும். சரியா? இதுல சரியா இந்த அரோ மூமெண்ட்கள் இதெல்லாம் சரியா காட்டப்பட வேண்டும். சரியா? அதுகள் சரியாக இருக்க வேண்டும். பாப்பம். இப்ப விளைவினி எழுதியிருந்தா 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. விளைவு சரியா எழுதியிருந்தால் இதுக்கு 5 மார்க்ஸ் வரும். சரியா? மெக்கானிசத்துல இந்த ஏசைலியம் அயனும் AlCl4 மைனஸும் எழுதியிருந்தால் இதுக்கு 4 மார்க்ஸ் போடுறாங்க. சரியா? 4 மார்க்ஸ் வரும் புள்ளிகள். ஓகே. அடுத்தது இந்த அரோ மூவ்மெண்ட்ல காட்டுவதற்கு 3 மார்க்ஸ். அரோ மூவ்மெண்ட் சரியா காட்டுவதற்கு 3 மார்க்ஸ். அடுத்த விஷயம் இந்த AlCl4 மைனஸ்ல இருந்து இந்த அரோ மூவ்மெண்ட் காட்டுறது சரியா காட்டுறது 3 மார்க்ஸ். இதுக்கு 3 மார்க்ஸ். இந்த 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 இடைநிலை எழுதுவதற்கு 5 மார்க்ஸ். இடைநிலை எழுதுவதற்கு 5 மார்க்ஸ். சரியா? சரி, நீங்க பாருங்க. சி பார்ட் இன்னொரு கேள்வி இருக்குது. என்னது? பென்சீனின் கட்டமைப்பானது கீழே தரப்பட்டுள்ள கருதுகோளுக்குரிய 6 உறுப்பினர்களை கொண்ட 6 மெம்பர்டு சொல்லுவோம் கொண்ட ஒரு வளைய கட்டமைப்பு. சரிதானே? என்ன சொல்றாங்க? சைக்ளோ ஹெக்ஸா ட்ரைஈன் இந்த பரிவு கட்டமைப்பு, இந்த பரிவு கலப்பினம் அதான் பென்சீன் சொல்றாங்க. ஓகே. கீழே தரப்பட்ட நியம ஹைட்ரஜன் வெப்ப உறை பாருங்க. ஹைட்ரஜனேற்ற வெப்ப உறை தரவுகளை பயன்படுத்தி பென்சீன் கருதுகோளுக்குரிய அந்த பென்சீனானது இந்த கருதுகோளுக்குரிய அந்த சைக்ளோ ஹெக்ஸீன் அந்த ட்ரையின் இருக்கு தானே, ஹெக்ஸா ட்ரையின், அதை விட இது உறுதியானது என காட்டுட்டான். இது வந்து நார்மலா உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறது. என்ன பென்சீன் பரிவித்தற்கு சம்பந்தமான விஷயம் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறாரு. இப்ப நீங்கள் சைக்ளோ ஹெக்ஸீன்ல ஹைட்ரஜன் வெப்பம் வெளியிடப்படுறதா 120 சைக்ளோ ஹெக்ஸீன்ல. இது இதுல பரிவில்லை. என்ன பரிவில்லையா? 120 கிலோ ஜூல் சக்தி வெளிவிடப்படுகிறார். 120 கிலோ ஜூல் -1 இந்த டெல்டா H. சரியா? இதே மாதிரி உண்மையா 3 இப்படி பெர்மனன்ட் தட்டப்பிணைப்பு இறுக்கமாக இருந்தால் 3 மடங்கு சக்தி வெளியேற வேண்டும். எவ்வளவு? இந்த டெல்டா H என்றது -360 கிலோ ஜூல் -1 இருக்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் நடைமுறையில் இருக்கிற பென்சீன்ல பாருங்க இவ்வளவு 208 கிலோ ஜூல் தான் வெளியேறுகிறார். C6H6க்கு வந்து 3 மோல் ஹைட்ரஜனை சேர்த்தா இதுல பரிவு இருக்கு. ரியல் பென்சீன் என்ன இருக்கு? பரிவு இருக்கு. இது பரிவில்லை என்று கருதுற பென்சீனா? இந்த பென்சீன் ஹைப்போதட்டிக்கல் பென்சீன் சொல்லுவோம். இதுல பார்த்தா இதுலயும் சைக்ளோ ஹெக்ஸீன் தான் தருகிறார். சைக்ளோ ஹெக்ஸீன் தான், சங்கர ஹெக்ஸீன் தான் வருது. ஆனா இதுல டெல்டா H பாருங்க -208 கிலோ ஜூல் -1. சரியா? ரைட். அப்ப இதுல இவரை விட இவர் உறுதியானதுன்னு காட்டுட்டான் விஷயம். சரியா? இதை நீங்க ஒரு வெப்போட வரைபடத்துல குறிச்சு பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு. சரியா? வெப்போட வரைபடத்தை குறிச்சு பார்ப்போம். நார்மலா நீங்கள் இது ஹைப்போதட்டிக்கல் பென்சீன். கருதுகோள் முறையிலான அந்த
என்ன சொல்றாங்க, அந்த சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையின், சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையின், இதுக்கு 3 ஹைட்ரஜனை சேர்த்தால் நீங்க எதிர்பார்க்கிற அளவு 360 360 கிலோ ஜூல் எனர்ஜி வேற ஒண்ணுமெண்டா எங்களை எதிர்பார்க்கும். 360 கிலோ ஜூல் ஸ்மால் மைனஸ் எங்களுக்கு சேஞ்ச் நடக்கும். நடைமுறையில இருக்கிற இப்ப இதுக்கு நீங்கள் எதுக்கு பென்சீனுக்கு நீங்கள் ஹைட்ரஜனேஷன் செய்ய CCH6க்கு ஹைட்ரஜனேஷன் செய்ய இதுல எவ்வளவு வருது? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு பார்க்க விளங்கும். இப்ப இவரை விட இவற்றை எனர்ஜி என்ன இருக்கும்? குறைவு, சக்தி குறைவு. எவ்வளவு குறைவா இருக்கு? இதுல இருந்து பார்த்தால் இப்ப 152 இந்த டெல்டா ஐச்ச பார்த்தீர்கள் என்றால் இது -152 கிலோ ஜூல் மால் -2 வருது. ஸோ அப்ப சாதாரண இப்ப இந்த கருதுகோள் முறையிலான பென்சீன், அதாவது சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையின் ஒப்புடைக்க நடைமுறை இருக்கிற பென்சீன் சக்தி 153 கிலோ ஜூல் எனர்ஜி குறைவா இருக்கிறது. சக்தி குறைவா இருந்தால் உறுதி கூடவா இருக்கு, சரிதானே? ஆகவே இதை விட இது உறுதியானது என்ற முடிவுக்கு வருவோம். என்ன சரியாரா? ரைட். ஓகே, 9வது கேள்விக்கு வாங்க. 9வது கேள்வியை பாருங்க. பின்வரும் வினா கட்ட எண்களின் பண்புரையோப்பை அடிப்படையாக கொண்டது. நீக்கர்கள் கியூல ABCD ஆகிய 4 உலோக கட்டையங்கள் அடங்கியுள்ளது. ABCD ஆகிய 4 உலோக கட்டையங்கள் அடங்கியுள்ளது. கீழே தரப்பட்டுள்ள திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தாக்கங்களுக்கு Q உட்படுத்தப்பட்டுள்ளது. பெட்டியில் தரப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் வீழ்வடிவுகளுக்கான கரைசல்கள், திண்மங்கள், கரைசல்கள் ஆகியவை வகை குறிக்கப்படுகின்றன. சரியா? ஓகே. பட்டியலில் தரப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் வீழ்வடிவுகளுக்கான கரைசல்கள், இது இப்ப முக்கோணம் போட்டால் வீழ்வடிவம், வீழ்வடிவான கரைசல், திண்மம், கரைசல். ரைட். அப்ப இப்ப கரைசல் ஐதான எச்சல் சேர்க்கிற வெள்ள வீழ்வடிவு. அப்ப என்ன முடிவெடுப்பியல்? இதுல கூட்டம் உண்டு, எக்ஸ்பெரிமெண்ட். முதலாம் கூட்டத்துக்கு நீங்கள் ஐதான எச்சியலை சேர்க்கும் பொழுது, உள்ள ஐதான எச்சியலை சேர்க்கும் பொழுது என்னது? வெள்ள வீழ்வடிவு கிடைக்கிறது. அப்ப அது என்னவா இருக்கும்? வெள்ள வீழ்வடிவு கிடைக்குன்னா என்னவா இருக்கலாம்? இது Ag+ அல்லது Pb2+ அல்லது Ag2 என்ற ஒரு முடிவுக்கு உள்ள வரலாம். சரியா? ரைட். வெள்ள வீழ்வடிவு வடித்தல். இப்ப உங்களுக்கு ஒரு திண்மம் கிடைக்கிறது, அதோட கரைசலும் வருது. ரைட். இந்த திண்மத்தை நீங்கள் என்ன செய்யற? திண்மம்ன்றது இதுல வந்தது. என்ன செய்யறீர்கள்? குளிர்த்தி வடித்தல், நீர் சேர்த்து சூடாக்குற. அப்ப நிறமற்ற கரைசல் வரப்போ நீர் சேர்த்து சூடாக்கு நிறமற்ற கரைசல் விட சூடாக கரையும்னா என்ன இருக்கும்? நமக்கு PbCl2. ஈயத்தின் ஏலைட்டுகளுக்கு தான் அந்த தன்மை இருக்கிறது. ஈய குளோரைட், ஈய புரோமைட், ஈய ஐலைட் மூன்றும் நீர் சேர்த்து சூடாக என்ன செய்யும்? கரையும், குளிர்விக்க படியும். அப்ப உங்களுக்கு ஒரு முடிவு பெறுகிறது. இது வந்து இது A1 என்ன? PbCl2 நிறமற்ற கரைசல். H2S தெரியும், கருப்பு வீழ்வடிவு. எங்க கூட்டம் 2 எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? எச்சியலை சேர்த்து. அப்ப இதுல கூட்டங்கள்ல கருப்பா படுகிறார்கள் C2S, HgS, Bi2S3, PbS. PB கொஞ்சம் தப்பிஞ்சும் வரலாம். PB வந்து கூட்டம் 1 தப்பி கூட்டம் 2 படியும். இது வரலாம். ரைட். இருக்கலாம், பார்ப்போம். இப்ப கருப்பு வீழ்வடிவு, அந்த கருப்பு வீழ்வடிவை பாருங்க, படித்தல் எடுக்கிறாங்க. சரியா? அதோட நிறமற்ற கரைசலும் வருது. ரைட். அது இருக்கட்டும். இந்த நாங்க மேலேயும் சொல்லப்படுது என்ன? மேலே இந்தியால இதுல என்னது? அந்த வெப்பப்படுத்த வந்து என்னது? PbCl2 aqueous. நிறமற்ற கரைசல் PbCl2 aqueous. ஹீட் பண்ண PbCl2. A1 வந்து PbCl2 solid. கீழே வாங்க PbCl2 aqueous. நிறமற்ற கரைசலுக்கு H2S பாஸ் பண்ணா PbS எது? A3. சரிதானே? KIH தான் என்ன? PbI2. PbI2 மஞ்சள். PbI2 மஞ்சள். சரிதானே? PbI2 மஞ்சள். ரைட். அடுத்தது இப்ப நிறமற்ற கரைசலுக்கு H2S சில தெரியாது. அது கூட 2 அப்ப கருப்பு வீழ்வடி வருது, படித்தல்.
நிறமற்ற கரைசல். இதுக்குள்ள கொதிக்க வைத்தல். இது கூட்டம் 3 எக்ஸ்பெரிமெண்ட். என்ன செய்யறது? கூட்டம் 2 வடிதிரவத்தை கொதிக்க வைக்கிறது. தெரிந்த கிண்ணத்தோட சேர்த்து கொதிக்க வைத்தல். சரிதானே? அங்க Fe2+ இருந்தா Fe3+ தான் மாற்றுறதுக்கு. அரை வெப்பநிலை குளிர்வித்து அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்க்க வெண்ணிற ஜெலாட்டின் வீழ்வடிவம் அது அலுமினியம். சரியா? கூட்டம் 3 யார் யார் படிக்கணும்? Al3+, Cr3+, P3+. அப்ப AlOH ட்ரைசான் பிள்ளைகள் ஒயிட் ஜெலாட்டினஸ் வீழ்வடி. CrOH இது ப்ளூ இஸ் கிரீன், நீலப்பச்சை வீழ்வடி. என்னமா இது? ஃபெரிக் ஹைட்ராக்சைடு செங்கபில வீழ்வடி. ஃபெரிக் ஹைட்ராக்சைடு செங்கபில வீழ்வடி. சரியா? செங்கபில வீழ்வடி. இதுல இருந்து ஏலோஹைட்ரைடு யுகரிவியல். சரியா? வடித்தல் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. NaOH சேர்த்தா என்ன வரும்? NaAlO2. அப்படி இல்ல, அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடை நீங்க பாருங்க, NaOH சேர்க்கிறாங்க. NaOH சேர்த்தா என்ன வரும்? இது ஒரு ஈரியல் கூட ஹைட்ராக்சைடு மிக காரத்துல கரைஞ்சி போயிடும். NaLO2 பிளஸ் வாட்டர். NaLO2 பிளஸ் வாட்டர். சரியா? நிறமற்ற கரைசல் வருது. அது P2 NaLO2. சரி, இப்பவும் படிக்கிறோம். படிச்சு போட்டு பிறகு என்ன செய்யறோம் பாருங்க, வடி திரவம் எக்ஸ்பிரஸ் வெள்ளை வீழ்வடினா ஒன்றே ஒன்று சட்டனேஸ். கூட்டம் 4 எக்ஸ்பெரிமெண்ட். சட்டனேஸ் வடித்தல். சரியா? இதுல வர போற C1 என்ன? சட்டனேஸ். என்ன C1? சட்டனேஸ் இல்ல, HLHF. சட்டனேஸுக்கு HLHF தான் என்ன வருது? சட்டன் Cl2. அதுக்குள்ள NaOH சேர்க்கிறீர்கள். மிக NaOH சேர்த்தால் சட்டன் Cl2 எக்வஸுக்கு மிக மட்டா சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? ஜிங்க் ஹைட்ராக்சைடு வரும். இது மிகையா இல்ல சேர்க்கிறீர்கள். மிகையா சேர்க்கிறோம்னா டைரக்டா இது கரைஞ்சு என்ன வரும்? Na2 ZnO2. உங்களுக்கு பாரு, இந்த கரைசல் கடைசியா கீழே பாருது Na2 ZnO2 நிறமற்ற கரைசல். அப்படி இல்ல? சரியா? இப்ப வடிச்சு போட்டு கொதிக்க வைத்தல், அரை வெப்பநிலை குளிர்வித்தல், அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு அமோனியம் கார்பனேட் சேர்க்கிறீங்க. இப்ப வெள்ள வீழ்வடி. இது கால்சியம், சொஞ்சியம், பேரியம் ஏதாவது ஒன்று இருக்கலாம். சரியா? அந்த வீழ்வடிவை எடுத்து அந்த வீழ்வடிவை பாருங்க என்ன செய்தால் செருந்தெச்சல் செய்து சுவாலையில பிடிக்க கிரீம்சன் சிவப்பட்டா அது என்ன? சொஞ்சியம் என்ற முடிவு அறிவியல். சரியா? அப்ப D1 என்ன? கார்பனேட். சொஞ்சியம் கார்பனேட். ரைட். முதல்ல இருந்து வருவோம், முன்னுக்கு இருந்து சொல்லுங்க. இதுல வந்த வெள்ள வீழ்வடிவு என்ன? இதுல வந்து A1 என்ன? ஒவ்வொன்றா சொல்லுங்க. A1 PbCl2, ரைட். A2 PbI2, A3 என்ன? PbS. சரியா? இதுல சொல்லுங்க A3 என்னவா இருக்கும்? இந்த A3 PbS தான். அதே சேம் இது. அப்ப சரி, அப்ப அங்காலே என்னென்றால் கூட்டம் ஒன்றுல உண்மையா முழுமையாக Pb2+ என்ன அதுக்குதான் நாங்கள் அப்ப கூட்டம் ஒன்றுல எக்ஸ்பெரிமெண்ட் செய்து குளிர்ந்த ஐதான சேர்க்கிற நோக்கம் அதுதான். ஏனென்றால் சாதாரணமா கொஞ்சம் சாதாரண ரூம் டெம்பரேச்சர் சேர்த்தா சாதாரண ஈயத்தின் உப்புகள் கரையப்பா, ஈய குளோரைடு. அது வந்து எங்க படியும் என்றால் அங்கே அடுத்த கூட்டத்தை வந்து பிரச்சனை கொடுக்கும். அதான் நீங்க செய்து பாருங்க. சரியா? அடுத்து என்னது? கொதிக்க வச்சு இதுக்கு எல்லாமே கூட அமோனியம் குழம்பு அல்லது AlOH. மிக NaOH சேர்த்தால் NaLO2. சரியா? இதுக்கு எக்ஸ்பிரஸ் சேர்த்துங்க. வெள்ள புல்வடி வருது. இந்த வெள்ள புல்வடி வடித்தல் C1 பாருங்க. அதுக்கு HCl சேர்த்தல் என்ன வருது? சட்டன் Cl2 எக்வாஸ். நிறமற்றது என்ன? நிறமற்றது கீழே C1 கீழே சட்டன் Cl2 எக்வாஸ். ஐதான NaOH சேர்க்கிறீர்கள். என்ன வரும்? சட்டன் OH. மிக ஐதான NaOH சேர்த்தீங்கன்னா நிறமற்ற Na2 ZnO2 கீழே என்ன? ரைட். இதுல வார வெள்ள புல்வடி என்ன? சொஞ்சியம் கார்பனேட். D1 வந்து சொஞ்சியம் கார்பனேட். HCl சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ளேம் டெஸ்ட் செய்தீர்கள் என்றால் கிரிம்சன் ரேட் எல்லாம் சொஞ்சியம். சரியா? கால்சியம் என்ன? கால்சியம், சொஞ்சியம், பேரியம். ஊட்டமஞ்சள் படிக்கக்கூடிய கால்சியம் என்ன? சுவாலையில என்ன? செம்மஞ்சள், செங்கடி சிவப்பு அல்லது மஞ்சள் சிவப்பு சொல்லுவீங்க. ரைட். சொஞ்சியம், கிரிம்சன் ரேட், பேரியம், மஞ்சள் பச்சை. சரியா? ரைட். அடுத்ததுல என்ன இருக்கலாம்?
வென்ற ஜெலாட்டின் வீழ்வடிவு பெறப்படும் போது அமோனியம் ஹைட்ரோக்சைடு அமோனியம் குளோரைட் ஒரு சோதனை பொருளாக பயன்படுத்துவதற்கான காரணத்தை குறிப்பிடுது. அது என்ன இல்ல உண்மையா என்னடா ஏன் நீங்கள் அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்காம அமோனியம் குளோரைடையும் சேர்த்து சேர்க்கிறீர்கள்ன்றதுதான். என்ன இது என்ன காரணம்? சும்மா அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்க இல்லை. இப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல கூட்டம் 3ல படிகிறாயங்கள் ஹைட்ரோக்சைடா வீழ்வடிவாகக்கூடிய ஆக்கள் Al3+, Cr3+, Fe3+. ஆனால் இவை தவிர கூட்டம் 3ல படியாத அங்கால படிக்கக்கூடிய ஆக்களும் ஹைட்ரோக்சைடா படிக்கக்கூடிய ஆக்கள் யார் ஆக்கள்? இந்த Zn2+, Mn2+, மற்றது Cobalt2+, Mg2+, என்ன Nickel2+, இதெல்லாம் ஹைட்ரோக்சைடா படிக்கும். எனினும் இதுல அமோனியா கரைசல்ல இதை கரையக்கூடிய ஆக்களா இருந்த வந்து சிக்கலை உருவாகி கரையும். ஆனா மெக்னீசியம் அப்படி கரையாது. மெக்னீசியம் படிக்க பார்க்கும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்னால் MgOH இந்த கரைதிறன் ஒப்பிடுகையில கூட இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா இப்ப NH4Cl சேர்த்து இந்த NH4+ இந்த பொதுவையின் விளைவால NH4Cl சேர்த்து NH4+ இந்த பொதுவையின் விளைவால இந்த NH4OH இந்த அயனாக்கத்தை குறைக்கிறோம். நார்மலா நீங்கள் சேர்த்தீங்கன்னா எல்லாம் படிக்கப்பாங்க. மெக்னீசியமும் படிக்க பார்க்கணும். சும்மா அமோனியம் சேர்த்தா மெக்னீசியம் படிக்கப்பாங்க. சரியா? இப்ப நீங்கள் இப்ப NH4Cl சேர்ப்பதன் மூலம் NH4+ இந்த பொது எண் விளைவால ஈக்குலிபிரியம் பேக்வேர்டா ஷிஃப்ட் ஆகும். ஸோ கரைசல்ல இருக்கிற ஓயிட்மெண்ட் சரி நல்லா குறையும். ஒரு சேர்வை வீழ்வடிவாரண்டா என்ன தேவை? அவன் அயன் பெருக்கம் KSBயை விட பெருசா இருக்கும். வாங்களா? கரதம் பெருக்கத்தை விட அயன் பெருக்கம் என்ன இருக்கணும்? பெருசா வரவும். அப்ப நாங்கள் அமோனியம் குளோரைடை சேர்த்து NH4+ காமன் அயனை பெற்றால ஈக்குலிபிரியத்தை பேக்வேர்டா ஷிஃப்ட் ஆக்குறதால ஓயிட்மெண்ட் குறைத்து கரதம் பெருக்கம் கூடிய MgOH வீழ்வடிவாதலை தடுக்கிறோம். சரிதாங்க, தடுக்கிறோம். இல்லைன்னா எல்லாம் படிஞ்சிடும். சரியா? அப்ப இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ்? இந்த மூன்றும் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவுகள் என்றது ஒரு கதை. அடுத்தது அப்ப அமோனியம் ஹைட்ரோக்சைடை சேர்க்க வேண்டும். ஆனா அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்த்தால் ஏனைய ஆக்களும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனினும் இப்ப இதுல வந்து இந்த சட்டன், நெம்மன், கோபால், நிக்கல் போன்றவை சிக்கலயன்களை உருவாக்கி கரையக்கூடிய ஆக்கள். சரிதானே? ஆனால் மெக்னீசியம் என்ன செய்யும்? வீழ்வடிவாக பார்க்கும். அப்ப அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்றால் NH4Cl சேர்ப்பதன் மூலம் NH4+ இந்த பொது எண் விளைவால் இந்த சமநிலையை பின்னோக்கி நகர்த்தி கரைசலை ஓயிட்மெண்ட் சரிவை குறைச்சி Mg2+ வீழ்வடிவாதலை தடுக்கலாம். எனவே கூட்டம் 3ல படிகிற கட்டயங்களை மட்டும் வீழ்வடிவாக்கலாம். சரியா? ரைட். அதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இவ்வளவு தூரம் நிப்பாட்டுவோம் தம்பி, டைம் இருக்குது. அங்கால இந்த ஒரு கல்வி அங்கால இது இண்டஸ்ட்ரியல் கல்வி அதை பார்ப்போம். சரியா? அது நீங்க செய்து பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை அடுத்த பேப்பருக்கு போகலாம். சரியா? அடுத்த பேப்பருக்கு போவோம். அடுத்து என்ன, இனி 20ஆம் ஆண்டு செய்வோம் தானே? சரி.